கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி விடுவிக்கப்படுகிறார்கள். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை நம்பி வந்ததனால அந்த ஜனங்களை கானானிலே குடியேற்றுகிறார். அழகான ஒரு தேசம், ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய வாழ்க்கை. ஆண்டவர் கூடவே இருந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிற வார்த்தை உபாகமம் 15 அதிகாரம் 5 கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். For the Lord thy God blesses thee. உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவரை நம்பி அவருடைய அழைப்பை பெற்று வந்தது நிமித்தமாக இனி ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டார். உனக்கு கொடுக்கிற இந்த தேசத்திலே மென்மேலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை தான் நாம் பார்த்தோம். இன்று நாள் வரை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த நன்மை கூடவே வருகிறது. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு ஜனம். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னை மென்மேலும் நான் ஆசீர்வதிப்பேன். நான் கொடுக்கிற இந்த தேசத்திலே உன்னை மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை நமது வீடுகளிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் சொல்கிறார், மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது இருக்கிறது ஆசீர்வாதமே இல்லை. இனியும் மென்மேலும் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடமுமே மகிமையுள்ள இடமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும். ஒரு சின்ன காரியம் செய்தாலும் கூட அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அவரை நம்பின பிள்ளைகள் பேசுகிற ஒரு வார்த்தை கூட அது ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக தான் இருக்கும். ஏனென்றால் சாபத்திற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஆண்டவர் அதிலிருந்து மீட்டு விட்டார். நம்மை மேன்மைப்படுத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாகவே இருக்கும். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னை மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் கொடுக்கிற தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரோடு கூட வாழுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழுவோம். ஆண்டவர் மீது பலன் வைத்து நாம் வாழுவோம். ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே வாழுவோம். நிச்சயமாய் மென்மேலும் நம்மை ஆசீர்வாதத்தின் பாதிலே வழிநடத்துகிற ஆண்டவரை தான் நிச்சயமாய் நாம் காணப்போகிறோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் கொடுக்கிற தேசத்திலே மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாதிருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை மென்மேலும் எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கீங்கப்பா. இதோ இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுமப்பா. உம்முடைய மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.